இயேசுவின் கடைசி வாரம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13:1. இதில் உள்ள ஒவ்வொரு பகுதியின் தலைப்பிலும் உள்ள வேத வசனங்கள் யாவும் வேறு விதமாக குறிப்பிடப்படாவிட்டாலன்றி நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சன் பதிப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை சீயோன் காவற் கோபுரம் மற்றும் பிற நூல்களின் ஆசிரியரான C.T. ரசல் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் ஆகும். ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் ரீபிரிண்ட் எண்கள் அல்லது மேற்கோள் குறிப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் வாசகரின் தனிப்பட்ட சிந்தனைக்கும் பக்தி வளர்ச்சிக்கும் ஒரு ஆதாரமாகவும் ஒரு நினைவூட்டலாகவும் ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் பயன்படட்டும். இவை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்டவையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் நிறுவப்படும் நாள் மிக அருகில் வந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் இவை எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக உண்மையானவையாக உள்ளன. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். எபேசியர் 3:17-19 முடிய. சிகாகோ வேத மாணவர்கள். முன்னுரை. தேவன் தனது எல்லையற்ற ஞானத்தில் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு தனது தெய்வீக திட்டத்தை, அதாவது லோகோஸ், அவர் மனிதனாக வருவதற்கு முந்தைய நிலை, பூமிக்குரிய ஊழியம், தியாக மரணம், உயிர்த்தெழுதல், மகிமைப்படுத்தப்படுதல் மற்றும் 1000 ஆண்டு ராஜ்யத்தில் அனைத்தையும் மீட்டெடுத்தல் ஆகியவற்றை வடிவமைத்தார் என்பதை பல தலைப்புகளின் கீழாக தொகுத்து இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் என்ற புத்தகத்தை சிகாகோ வேத மாணவர்கள் வெளியிட்டனர். இந்த ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் உரிய விளக்கங்களை சகோதரர் ரசல் அவர்களின் எழுத்துக்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவற்றை ஒரு கலவையாக, அதாவது ஒரு பேச்சாளர் ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை பேசும்போது எப்படி அநேக ரீபிரிண்ட்களிலிருந்து முக்கியமான சிறு சிறு பத்திகளை எடுத்து பேசுகிறார்களோ அதே போன்று முக்கியமான பத்திகளை பதிவு செய்திருக்கின்றனர். இதில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தேவனின் திவ்ய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் இயேசு கிறிஸ்துவின் பங்கை நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவுகூரும் நாளை நெருங்கும் இந்த நேரத்தில் இந்த புத்தகத்திலிருந்து இயேசுவின் கடைசி வாரம் என்ற தலைப்பை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அனைவரின் ஆவிக்குரிய நலன்களுக்காக பகிர்ந்தளிக்கிறோம். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையின் முக்கியமான மற்றும் புனிதமான தருணங்களும் அவருடைய ஊழியத்தின் இறுதி நாட்களில் அவருடைய துன்பங்களும் அதன் மத்தியிலும் அவர் தன்னுடைய பின்னடியார்கள் மீது காட்டின அன்பு, அவர்களுக்கு கொடுத்திட்ட வாக்குத்தத்தங்கள் மற்றும் அவர்களுக்கான ஜெபங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இவையாவும் நிச்சயமாக கர்த்தருடைய அன்பிலே நாம் முன்னேறி செல்லவும் அவருடைய அடிச்சுவட்டை இன்னும் அதிகமாக பின்பற்றவும் நமக்கு வழிவகையாக இருக்கும். பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பணி அர்ப்பணிக்கப்படுகிறது.
தேவ நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். வெளியீட்டாளர் பெங்களூர், மைசூர் ரோடு, வேத மாணவர்கள். எருசலேம் வரைக்கும் செல்லுதல். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. லூக்கா 22:1. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். லூக்கா 18:31-33 முடிய. இயேசு மீண்டும் தனக்கு வரப்போகும் அவமானம், துன்புறுத்தல் மற்றும் மரணத்தை பற்றிய விஷயத்தை கொண்டு வந்தார். இந்த முறை அவர் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்படுவதை பற்றிய சிந்தனையையும் சேர்த்து கொண்டார். இருப்பினும் இந்த விஷயம் சீசர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. எஜமானரின் வார்த்தைகளின் அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த எண்ணங்கள் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக மிகவும் வித்தியாசமாக தோன்றின. அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பெந்தகோஸ்தே நாள் வரும் வரை அவர்கள் தங்களுடைய நிலையையும் இயேசு அவர்களிடம் சொன்னவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ராஜ்யத்தின் மகிமைகள் வெளிப்படுத்தப்படுவதற்கும் உலகிற்கு ஆசீர்வாதம் தொடங்குவதற்கு முன்பும் முழு திருச்சபையும் முதலில் துன்பப்பட வேண்டும் என்ற தெய்வீக ஏற்பாட்டை அங்கே பரிசுத்த ஆவியானது தெளிவுபடுத்த தொடங்கியது. ரீபிரன்ஸ் 5483. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. லூக்கா 18:34. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. நமது கர்த்தர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியக்காரர்களை பெற்றிருக்கவும் தன்னுடைய சொந்த ஆற்றலின் சிறிய அளவை செலவழித்து அதற்கீடாக எல்லாவற்றையும் திரும்பப் பெற அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் எந்த சுயநல நோக்கத்திற்காகவும் வரவில்லை. மாறாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யவும் நன்மை செய்யவுமே வந்தார். அவர் தன்னை குறித்து சாட்சியாக, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்கிறார். இதை அவர் பிதாவின் திட்டத்துக்கு இசைவாக செய்தார். இருப்பினும் யார் ஒருவரும் தனக்கு ஊழியம் செய்வதை நமது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டார் என நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் மற்றவர்களிடமிருந்து வரும் ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார். நமது ஆதார வசனத்தின் கருத்து என்னவெனில், அவர் வந்தது ஊழியம் செய்வதற்காகவே, ஊழியம் கொள்வதற்காக அல்ல என்பதாகும். மேலும் அவர் தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஊழியக்காரனாய் இருப்பது அவருக்கு அவசியமாய் இருந்தது. இந்த ஊழியம் செய்வதற்கான தேவை எதுவும் இல்லையெனில் நம் கர்த்தர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்திருப்பார், அல்லது தம்முடைய பூமிக்குரிய ஜீவியத்தின் கடுமையான சோதனைகளுக்குள் சென்றிருப்பார் என்று நாம் நினைக்க முடியாது. ஆனால் முழு மனித குடும்பத்தின் நல்வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும், ஆம், அவர்களுடைய ஜீவனுக்கும் தேவையான ஒரு சேவையை செய்யவே அவர் வந்தார்.
ரீபிரின்ஸ் 5375. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். யோவான் 12:1-2. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். மார்க் 14:3. நம்முடைய தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணிகளை எடுத்துக்கொண்டு வருவதிலும் அவைகளை கிறிஸ்துவின் பாத அங்கங்களாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள நமது அருமையானவர்கள் மேல் ஊற்றுவதிலும் நாம் தாமதம் காட்டக்கூடாது என்ற ஞானம் இங்கு நமக்கு விளங்குகின்றது. ஒருவேளை நாம் தைலத்தை ஊற்றும் நபர்கள் நம்மை கவனிக்காமல் இருந்தாலும் அல்லது நம்மை குறித்து சிந்திக்காமல் இருந்தாலும் அல்லது நம்மை பாத அங்கங்களில் ஒருவராக கருதி நம்மேல் தைலத்தை அவர்கள் ஊற்றாமல் இருந்தாலும் சரி, நாம் நம்முடைய பங்கை செய்வோமாக. நாம் மரியாள் வகுப்பாராக இருப்போமாக. சீசர்களில் சிலர் நம்முடைய அன்பு மற்றும் பக்தியின் விஷயங்களில் நாம் வரம்பு மீறி செயல்படுகின்றோம் என்று தவறாய் குற்றம் சாட்டினாலும் சரி, அவளை தனியே விட்டுவிடுங்கள், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று மீண்டுமாக அன்று எச்சரித்தது போல் கர்த்தர் தங்களிடத்தில் கூறுவார், எச்சரிப்பார் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நம்மை குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் சரி, நாம் மற்றவர்கள் மீது நமது இனிமையான நறுமண தைலங்களை ஊற்றி கொண்டிருப்போமாக. கர்த்தருடைய சபையாகிய விசுவாச வீட்டாரும் தைலத்தின் இனிமையான வாசனையினால் நிறைந்து இருப்பார்களாக. இந்த நலத தைலமும் அதனால் செய்யப்படும் அபிஷேகமும் நம்முடைய கர்த்தருடைய கணிப்பில் நம்மால் செய்ய இயன்ற காரியமாகவே கருதப்படுகின்றது. இதை காட்டிலும் வேறு எதுவும் அதிகமாகவோ அல்லது மேன்மையானதாகவோ அவருடைய பார்வையில் இருப்பது இல்லை. இந்த நலத தைலமும் அதனால் பண்ணும் அபிஷேகமும் அன்பை, அதாவது மாபெரும் அன்பை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கிறது. மேலும் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கின்றது. கர்த்தருடைய உண்மையான ஜனங்களில் ஒவ்வொருவரும் இக்காரியங்களை குறித்து படிக்கையில் தேவனுடைய கிருபையினால் தானும் மரியாள் வகுப்பாரில் சேர்ந்து கொண்டு விலையேறப்பெற்ற நலதைலத்தை வாங்கி அதை சபையின் உண்மையான அங்கங்களாகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் பாதங்களின் மேல் தாராளமாய் ஊற்ற வேண்டும் என தீர்மானிப்பார்களாக. இங்கு தைலம் அன்பையும் அனுதாபத்தையும் இரக்கத்தையும் தயவையும் பொறுமையையும் உதவி அளித்தலையும் ஆறுதல் அளித்தலையும் குறிக்கின்றது. இன்னுமாக இது சகலவிதமான ஆவியின் கிருபைகள் மற்றும் கனிகள் நமக்குள் பெருகுவதையும் வளருவதையும் விருத்தியாகுவதையும் குறிக்கின்றது. இந்த ஆவியின் கனிகள் மற்றும் வரங்கள் ஒட்டுமொத்தமாக அன்பு என்னும் பெயருக்குள் அடங்குகின்றது. அன்பான வாசகர்களே, மரியாள் இந்த பாடத்தில் செய்தது போல் நாம் செய்வது இயலாத காரியம் என்று நாம் அறிந்திருந்தாலும், இப்பொழுது உலகத்தில் காணப்படும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாகிய அவருடைய சரீரத்தின் பாத அங்கங்களுக்கு ஒருவருக்கொருவர் இதை காட்டிலும் மிக முக்கியமான காரியங்களை செய்வது ஒருவருக்கொருவருடைய சிலாக்கியமாய் உள்ளது. அன்று மரியாள் சொல்லர்த்தமாக பயன்படுத்தின தைலத்தின் நறுமணம் கொஞ்ச நேரத்திற்கு பின் இல்லாமல் போனது.
ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் அன்பின் அடிப்படையிலான சிறு வேலைகள் மற்றும் உதவிகள் கர்த்தருடைய பார்வையில் ஒருபோதும் மதிப்பை இழந்து போவதுமில்லை மற்றும் ஒவ்வொருவருடைய கணிப்பிலிருந்து நித்திய காலத்திற்கும் அதன் நறுமணங்கள் இழந்து போவதும் இல்லை. வாழ்க்கையில் சிறிய காரியங்கள், சில வார்த்தைகள், சிறிய அன்பளிப்புகள், அன்பான பார்வைகள், அவ்வப்போது செய்யப்படும் உதவிகளாகிய இந்த சின்ன சின்ன விஷயங்களே மற்றவர்களுக்கான நம்முடைய நறுமண தைலமாகவும் வாய்ப்புகளாகவும் இருக்கின்றன. ரீப்ரென்ஸ் 3535. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. யோவான் 12:3. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். மார்க் 14:8. இப்படிப்பட்ட விலையுயர்ந்த தைலங்கள் மிக அரிதாக பயன்படுத்தப்பட்டது. உண்மையை சொல்ல போனால் சக்கரவர்த்திகளும் கூட இதை சிக்கனமாக பயன்படுத்தினார்கள். அதுவும் அல்லாமல் அது பயன்படுத்தப்படும் சமயங்களில் பொதுவாக தலையின் மீதே ஊற்றப்படுகிறது. மரியாள் கர்த்தருடைய தலையில் தைலத்தை ஊற்றின போது மேற்கூறப்பட்ட வழக்கத்தை பின்பற்றினவளாக காணப்பட்டாள் என்பது மத்தேயு மற்றும் மார்க்குவின் பதிவுகளிலிருந்து தெரிய வருகிறது. ஆனால் இதை செய்த பிற்பாடோ அவள் அவர் பாதம் அருகே வந்து தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி தன்னுடைய நீண்ட கூந்தலினால் அவர் பாதங்களை துடைத்தாள். அன்பு கலந்த பக்திக்குரிய எத்தனை அருமையான காட்சி இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாதங்கள் மனிதனுடைய சரீரத்திலேயே தாழ்மையானதும் கீழான அங்கமுமாக மதிப்பு குறைந்த அங்கமாக எப்பொழுதும் கருதப்படுகிறது. ஆனால் தலையில் உள்ள மயிரானது, அதுவும் விசேஷமாக ஸ்திரீகள் விஷயத்தில் விசேஷித்த பொக்கிஷமாகவும் அவளுக்கு மகிமையாகவும் எப்போதும் கருதப்படுகின்றது. இவ்விதமாக மரியாள் தனது மகிமையான தலைமயிரை கொண்டு அவருடைய பாதங்களை துடைத்த காரியமானது மரியாள் தனது கர்த்தரும் ஆண்டவருமாகிய அவரை தன்னை காட்டிலும் முற்றிலும் மேலானவராக மதிப்புடன் கருதியதை சுட்டி காட்டுகின்றது. ஆரம்பத்தில் அவரை மனுஷர் மத்தியில் மிகவும் அருமை வாய்ந்த நபராகவும் ஒரு மனுஷனும் அதுவரைக்கும் பேசாதவைகளை பேசுகின்ற ஒரு மனுஷனாகவும் மரியாள் உணர்ந்து கொண்டாள். பின்னரே அவர் ஒரு மாபெரும் போதகர் என்றும் விசேஷித்த காலத்திற்காக விசேஷித்த விதமாய் அனுப்பப்பட்டவர் என்றும் அறிந்திருந்தாள். ஆனால் லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பினதன் மூலம் இறுதியாக சர்வ வல்லமையுள்ளவரின் வல்லமை அவருக்குள் இருக்கின்றது என்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அறிந்து கொண்டாள். ஆகவே அவருடைய மேன்மையான நிலையை உணர்ந்தவாறு அவருக்கு பொருத்தமான மரியாதையை செலுத்தினாள். அவரை இந்த பூமியின் சிங்காசனத்தின் மேல் அவளால் அமர்த்த முடியாவிட்டாலும் தான் அவருக்கு என்றுமே பயபக்தியுடன் காணப்படும் ஓர் ஊழியக்காரி என்பதை அவளால் காட்ட முடிந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்த அவளால் இயலாத போதிலும் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் அவரை மகிமையும் கனமும் செய்ய முடிந்தது. அவளால் அவருடைய புகழை எடுத்து கூறவோ அவருடைய மகத்துவங்களை எடுத்து கூறி பாட முடியாவிட்டாலும் அவளுடைய இருதயத்துக்குள் அவளால் அவரை குறித்து பாட முடிந்தது. இன்னுமாக
அவர் மேல் நறுமண தைலத்தையும் அவளால் ஊற்றவும் முடிந்தது. இந்த நறுமண தைலமானது அவளுடைய வீட்டை நறுமணத்தினால் நிரப்பியதோடு அல்லாமல் அவளுடைய நாள் துவங்கி தற்காலம் வரையிலும் காணப்படும் பெண் இனத்திற்குரிய கணத்திற்கு இனிமையான நறுமணத்தை வழங்குவதாகவும் இருக்கின்றது. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று கர்த்தர் கூறினார். அதாவது இவள் தன்னால் இயன்ற மட்டும் தன்னுடைய பக்தியை, அன்பை வெளிப்படுத்தி உள்ளாள் என்ற விதத்தில் கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவரால் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு உண்மையாக இந்நாள் வரைக்கும் நிறைவேறி வருகிறது. ரீபிரின்ஸ் 3534. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க்கு 14:9. அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். யோவான் 12:7-8. ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சமாகவே இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய உபத்திரவங்கள் முடிவடைந்து எல்லா தீமைகளையும் மனிதருடைய வல்லமையையும் கடந்து அவர் மகிமையை அடையப் போகிறவராய் இருந்தார். ஆகவே மரியாளின் கண்ணோட்டத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் முடிவடையப் போகும் அந்த குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு விலையுயர்ந்த தைலத்தை அவருக்கு செலவழிப்பது ஏற்றதாய் இருந்தது. அதாவது அந்நாளில் காணப்பட்ட நியாய சாஸ்திரிகள் மற்றும் பிரதான ஆசாரியர்களின் பழி பேச்சுகளும் தூஷணங்களும் விழப்போகிற அவருடைய தலையானது, அதாவது இன்னும் கொஞ்ச நாட்களில் முட்களினால் உண்டாக்கப்பட்ட கிரீடம் சூட்டப்பட போகின்ற அவருடைய தலையானது இப்பொழுதே அவருடைய உண்மையான மதிப்பையும் உண்மையான மகத்துவத்தையும் அவருடைய ராஜத்துவத்தையும் அவர் உண்மையில் தேவனுடைய குமாரன் என்று அறிந்த சொற்பமான ஜனங்கள் மத்தியில் ஒருவரால், மரியாள் கனப்படுத்தப்படுவது பொருத்தமானதாக இருக்கும். இன்னுமாக பாலஸ்தீனாவின் மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நடந்து திரிந்த அவருடைய அந்த பாதங்களை, இன்னுமாக சில சமயம் களைப்புற்ற நிலையில் காணப்பட்ட அவருடைய அந்த பாதங்களை, இன்னுமாக இடுக்கமான மற்றும் கரடுமுரடான அர்ப்பணிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருப்பவர்களின் பாதங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் அவருடைய அந்த பாதங்களை, இன்னுமாக விரைவில் சிலுவையில் ஆணியினால் ஊடுருவப் போகிற அவருடைய அந்த பாதங்களை, இப்பொழுதே போதகரின் அடிச்சுவட்டில் நடக்க நாடுகிறவர்களும் அவருடைய பாதங்களை விரும்புகிறவர்களும் அவருடைய பாதங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களும் அவைகளை குறித்து உணர்ந்து கொண்டவர்களுமாயிருக்கிற ஜனங்களில் ஒருவர் மேன்மையாக கனப்படுத்துவது பொருத்தமானதாய் காணப்படும். அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் மரியாள் ஒரு கிறிஸ்தவ குணநலனின் மிக அழகான அம்சங்களில் ஒன்றை அடையாளப்படுத்துகிறார். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெரிவித்திருக்கிறபடி கிறிஸ்துவின் முழு சபையும் விரிவான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கப்படும்போது கிறிஸ்துவின் முழு சபையும் விரிவான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கப்படும்போது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கின்றார்கள் என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக விலை கொடுத்து செலவு பண்ணுகிறதை காட்டிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாருக்கு ஊழியம் புரியும்படி மிகுந்த விலை கொடுத்து நறுமண தைலம் வாங்குகிறவர்களாகிய மரியாள் வகுப்பார் இன்றும் நம்மோடு காணப்படுகின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால்
கடந்த 18 நூற்றாண்டுகளாக சபையார் மத்தியில் காணப்பட்டும் இருந்தார்கள். சரீரத்தின் தலைக்கு மாத்திரம் அபிஷேகமும் நறுமணமும் கணமும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அளிக்கப்படுவதோடு நிறுத்தப்படாமல் அன்று முதல் எதைப் போலவே அனைத்து அம்சங்களும் இந்த நலத தைலம் ஊற்றின மரியாள் வகுப்பாரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டவர்களாகவே காணப்படுகின்றார்கள். இந்த மரியாள் வகுப்பார் ஆஸ்தி உடையவர்களாயும் அல்லது ஞானம் உடையவர்களாயும் சொற்பொழிவாளர்களாயும் உள்ள வகுப்பாராய் எப்போதும் இருப்பது இல்லை. மேலும் இவ்வகுப்பாரின் ஊழியம் ஆரவாரத்துடன் காணப்படுவது இல்லை. ஆனால் அநேகருக்கு, அதிலும் விசேஷமாக உலகத்தாருக்கு இவர்களுடைய ஊழியம் முட்டாள்தனமாகவும் வீணான காரியமாகவும் தோன்றும். ஆனால் கர்த்தரோ இவ்வகுப்பாருடைய ஊழியத்தை அங்கீகரிக்கின்றார். அதுபோலவே இவர்களுடைய ஊழியத்தினால் ஆறுதலும் புத்துணர்வும் அடைந்த சரீரத்தின் அங்கங்களும் அங்கீகரிக்கின்றார்கள். இந்த மரியாள் வகுப்பார் மீது ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ரீபிரின்ஸ் 3535. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகாரியா 9:9. இந்த தீர்க்க தரிசனத்தை யூதர்கள் நன்கு அறிந்திருந்தனர். மேலும் பல நூற்றாண்டுகளாக இத்தீர்க்க தரிசனத்தை மேசியா நிறைவேற்றும்படிக்கு காத்திருந்தனர். இஸ்ரவேலர்கள் இயேசுவை புறக்கணிக்கும் விஷயத்தில் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லாமல் போகத்தக்கதாக தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டதை தெய்வீக திட்டத்தின்படி நமது கர்த்தர் சொல்லர்த்தமாகவே உண்மையில் நிறைவேற்ற வேண்டுவது அவசியமாயிருந்தது. ஆகவே எதிர்காலத்தில் இஸ்ரவேலர்களின் புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்படும் போது, அவர்களுடைய குருட்டுத்தன்மை அப்புறப்படுத்தப்படும் போது, தாங்கள் குத்தினவரை அவர்கள் கண்டு அவரை புறக்கணித்து போட்டதற்காக துக்கம் கொள்ளும்போது, அவர்கள் தங்களுக்கென சாக்கு போக்கு எதுவும் சொல்ல முடியாமல் இருப்பதை காண்பார்கள். தங்களுடைய ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்குரிய இருதய நிலைமையில் தாங்கள் இல்லாமல் இருந்துள்ளார்கள். இப்பொழுதோ நேரம், அதாவது ஏற்ற வேளை வந்துள்ளபடியால் முந்தின தருணங்களிலெல்லாம் ஆரவார அணிவகுப்பை அவர் தடை பண்ணினது போலல்லாமல் இப்பொழுது தமது ஆரவார அணிவகுப்பை நிதானித்து திட்டமிட்டவராய் காணப்பட்டார். கழுதையும் அதன் குட்டியும் எங்கு மற்றும் எப்படி காணப்படும் என்று தெளிவாய் குறிப்பிட்டதன் வாயிலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினவராக கழுதையையும் அதன் குட்டியையும் கொண்டு வரும்படிக்கு சீசர்களில் சிலரை அவர் அனுப்பி வைத்தார். குதிரைக்கு பதிலாக கழுதை பயன்படுத்தும் வழக்கம் இருந்தது. இஸ்ரேலின் ராஜாக்கள் அனைவரும் தங்களது முடிசூட்டு விழாவின் போது கழுதையின் மேல் ஏறிச் செல்வது வழக்கமாய் இருந்ததென பாரம்பரியமானது தெரிவிக்கின்றதாய் இருக்கிறது. அநேகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அல்லது அநேகமாக ஒற்றர்களாக செயல்படுவதற்கென பரிசேயர்களில் சிலர் அங்கு ஊர்வலத்தில் காணப்பட்டனர். அதாவது யூதாசுடன் கலந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களும் அவருடைய வேலை வராதது வரையிலும் தங்களுடைய வல்லமையை கொண்டு தங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை அறியாதவர்களாக எப்பொழுது மற்றும் எப்படி கர்த்தரை கைது செய்யலாம் என்பதை தீர்மானிப்பதற்கு முயன்று கொண்டிருப்பவர்களுமாகிய பரிசேயர்களில் சிலர் கூட அங்கு ஊர்வலத்தில் காணப்பட்டனர். ஜனங்கள் கூறும்
வார்த்தைகளை இயேசுவினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கும் அவரை மேசியா மற்றும் ராஜாவென ஜனங்கள் பிரகடனம் பண்ணுவதற்கு அவர் அனுமதிப்பது என்பது இயேசுவுக்கு தகுதியான காரியமல்ல என்று யோசனை கூறும்படிக்கும் இந்த பரிசேயர்கள் சீசர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஏமாற்றுக்காரர்கள் கொண்டிருக்கும் வழக்கத்தின்படி இயேசு தம்மை மேசியாவென அறிவிப்பதற்கு தம்முன் தாரை ஊதிக்கொண்டு செல்லவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 3 வருடங்களாக இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டும் தம்முடைய சீசரை கூட்டிச் சேர்த்தும் அற்புதங்களை நிகழ்த்தியும் கொண்டிருந்தார். ஆனால் தாம் தான் மேசியாவென்று அவர் எதுவும் சொல்லவில்லை. தம்முடைய சீசர்கள் யோசித்து கொள்வதற்கும் பொது ஜனங்கள் யோசித்து கொள்வதற்கும் கர்த்தர் அனுமதித்திருந்தார். சீசர்களை பொறுத்தமட்டில் அவரது மரணம் சம்பவிப்பது அருகாமையில் இருப்பதை காட்டிலும் அவர் உயர்த்தப்படும் காரியமே அருகாமையில் இருப்பதாக தோன்றியது. ஜனங்களில் சிலர் அவரது மகத்துவம் வல்லமை குறித்த அளவிற்கு விழித்தெழுந்து கொண்டிருந்தார்கள் மற்றும் மற்றவர்களோ மேசியா உண்மையில் வந்துள்ளதாக அப்போதுதான் கண்டுபிடித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகையால் தங்களது எஜமான் சிலுவையில் அறையப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று சீசர்கள் எண்ணினார்கள். இயேசு தம்முடைய மரணம் குறித்து பேசும் வார்த்தைகளை அவருடைய மறைபொருள்களில் ஒன்று என்றே சீசர்கள் கருதினார்கள். ஆனால் இயேசு ஜனக்கூட்டத்தாரை அமைதிப்படுத்தும்படிக்கு உத்தரவிடப் போவதில்லை. ஜனங்களுடைய கெம்பீரிப்புகளானது சகரியாவினால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கின்றது. இன்னும் காரியத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் தம்மை குறித்தே தீர்க்கதரிசி குறிப்பிட்டுள்ளார் என்பதை சீசர்களுக்கு மெய்ப்பித்து காண்பிப்பதற்கும் என்று. ஒருவேளை ஜனங்கள் இப்படியாக கெம்பீரிக்கவில்லை என்றால் கல்லுகளே கூப்பிட்டிருக்கும். ஏனெனில் இப்படியாகவே கெம்பீரிக்கப்படும் என்று தேவன் தீர்க்க தரிசனம் எழுதி வைத்துள்ளார் மற்றும் தெய்வீக வார்த்தைகளில் ஒரு சிறு எழுத்தாய்களும் ஒரு எழுத்தின் உறுப்பாய்களும் ஒளிந்து போவதில்லை என கர்த்தர் கூறினார். சிறிது நேரத்திற்கு பின் நமது கர்த்தரும் அவருடைய பின்னடியார்களும் ஆலயத்தை அடைந்தவுடன் ஓசன்னா என்ற கெம்பீரிப்புகளானது இன்னும் உற்சாகமடைந்தது. இங்கு குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்ற வேத வாக்கியத்திற்கு இசைவாக பிள்ளைகளும் கூட சேர்ந்து கம்பீரித்தார்கள். மத்தேயு 26:11, சங்கீதம் 8:2, ரீபிரின்ஸ் 3850, ரீபிரின்ஸ் 2745, ரீபிரின்ஸ் 3537. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 19:39-40. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். மத்தேயு 21:8-9. ஓசன்னா என்ற வார்த்தையானது துதியின், நம்பிக்கையின், எதிர்பார்ப்பின் ஆரவாரமாகவும் அல்லேலியா என்னும் வார்த்தையினுடைய கருத்திற்கு மிக ஒத்த கருத்தை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அனைத்து சுவிசேஷ புத்தகங்களிலிருந்தும்
ஜனங்கள் உரைத்திட்ட பல்வேறு ஆரவாரங்களை நாம் சேகரித்து பார்க்கும்போது பின்வருமாறு காணப்படுகின்றது. அவை: ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்பவைகளாகும். நமது கர்த்தர் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டார். மனுஷருக்குள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். யோவான் 2:25. இந்த ஆரவாரங்களுக்கும் பயபக்தியான கிரியைகளுக்கும் பின்னான உண்மையின் ஆழத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். தீமையின் சக்திகளையும் வெளிச்சத்தை இருளாகவும் இருளை வெளிச்சமாகவும் காட்டுவதற்குரிய தீய சக்திகளின் வல்லமையையும் கூட கர்த்தர் அறிந்திருந்தார். தாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கப் போகின்றார் என்றும், இன்னும் 5 நாட்களுக்குள்ளாக மத தலைவர்களினால் வழிநடத்தப்படும் மற்றொரு ஜனக்கூட்டத்தார் அவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுவார்கள் என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். தம்மை சுற்றி தம்மை உடன்படிக்கையினுடைய தூதுவர் என்ற மகிழ்ச்சியுடன் வாழ்த்தும் இந்த கெம்பீரிப்பு சத்தங்களானது ஓநாய்களினால் குழப்பி அலங்கோலப்படுத்தப்படும் என்றும், இப்படி கெம்பீரிப்பு பண்ணுபவர்கள் அதிகாரிகளுடைய அதிகாரத்தையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும் கலக கும்பலையும் உணர்கையில் தங்களது ஜீவனுக்கும் காரியங்களுக்கும் ஆபத்துள்ளது என்று அச்சமடைவார்கள் என்றும் கர்த்தர் அறிந்திருந்தார். அவர்களின் குறைந்த அறிவால் அவர்கள் தங்கள் மத போதகர்களுக்கு எதிராக தங்கள் சொந்த தீர்ப்புகளை நம்ப துணிய மாட்டார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். மேய்ப்பன் வெட்டப்பட போகின்றார் என்றும், ஆடுகள் பயந்து சிதறடிக்கப்பட போகின்றது என்றும் அவர் அறிந்திருந்தார். எனினும் அவர் எதுவும் கூறவில்லை. தெய்வீக திட்டம் நடந்தேறத்தக்கதாக கர்த்தர் அனுமதித்தார். அவர் அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படும் ஆடு போன்று போய்கொண்டிருந்தார். அவர் உதவிக்காகவோ தம்மை தற்காத்து கொள்வதற்கோ உண்மையான நிலவரத்தை விவரிப்பதற்கோ தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தம்முடைய ஜீவனை நாடினவர்களின் கரங்களிலிருந்து தம்மை விடுவித்து கொள்ள அவரால் முடியும். ஆனால் அவர் அப்படியாக செய்யவில்லை. ஏனெனில் மரிப்பதற்காகவே, அதாவது பாவங்களுக்காக பழி செலுத்தப்படுவதற்காகவே அவர் உலகத்திற்கு வந்தார். ரீப்ரின்ஸ் 3537. திரளான ஜனங்கள் அவரை ஒரு ராஜாவாக கருதி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். சீசர்கள் குழந்தைகளைப் போல எந்த ஒரு சந்தேகமும் அடையாமல் பூரணமாக ஒத்துக்கொண்டனர். மறுபுறம் ஞானமுள்ள வேதபாரர்களும் பரிசேயர்களும் ஜனங்கள் கூச்சலிடுவதை நிறுத்திவிட்டு, இயேசு மேசியா அல்ல, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லும்படி சொன்னார்கள். அவர்கள் கண்டு சாட்சியிடுகிற இந்த விஷயம், அதாவது இவ்வாறு கூக்குரல் இட வேண்டும் என்பது சகரியா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது என்று இயேசு பதிலளித்தார். 9:9. ஜனங்கள் ஆர்ப்பரிக்காவிட்டால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி கல்லுகளே கூப்பிடும் என்று கர்த்தர் அறிவித்தார். லூக்கா 19:40. ரீப்ரின்ஸ் 5362.
இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். மத்தேயு 21:12-13. மாபெரும் போதகரின் வருகை எருசலேமுக்குள் கணிசமான சலசலப்பை ஏற்படுத்தியது. அவர் நேரடியாக தேவாலயத்திற்குள் சென்று அதன் புனித வளாகத்திற்குள் உரிமையில்லாத காசுக்காரர்களையும் புறா விற்பனையாளர்களையும் அகற்ற உத்தரவிட்டார். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற தீர்க்க தரிசனம் இவ்வாறு நிறைவேறியது. பிறகு ஏழைகளும் குருடர்களும் முடவர்களும் மீண்டும் அவருடைய ஊழியங்களை பெற்றனர். அக்கால முக்கிய மதவாதிகள் மீண்டும் கோபமடைந்து அவர் தேவையில்லாமல் தங்கள் ஏற்பாடுகளில் தலையிடுகிறார் என்று நினைத்தார்கள். மேலும் மக்கள் அவரை தாவீதின் குமாரன் மேசியா என்று போற்றியதால் அவர்கள் அதிருப்தி அடைந்தனர். அவர்கள் போதகரை கடிந்து கொண்டார்கள். அவரோ குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று வேதபூர்வமாக பதிலளித்து விட்டார். மத்தேயு 21:16, சங்கீதம் 8:2. இந்த பாடத்தின் சம்பவம் சுவாரஸ்யமாகவும் படிப்பினையூட்டுவதாகவும் இருந்தாலும் மாம்சீக இஸ்ரேலர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நிழலானவர்கள் என்பதையும் யூத யுகத்தின் முடிவில் நடந்த அந்த அம்சங்கள் இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவின் அம்சங்களோடு கணிசமான அளவிற்கு ஒத்ததாகவோ அல்லது இசைவாகவோ இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ளும்போது அது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இப்பொழுது நமது கர்த்தர் இஸ்ரேலின் இரண்டாவது ஆவிக்குரிய வீட்டாரிடத்தில் வந்திருக்கிறார். இவர்களும் மாம்சீக வீட்டைப் போலவே இருப்பதை காண்கிறார். பெயர் அளவிலான பக்தி, அதாவது ஒருவனை அவர்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறார்கள் என்றும், நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் தரித்திரர்களும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறார்கள் என்று அறியாதவர்களாயிருந்து குளிரும் இன்றி அனலும் இன்றி அவரது வாயில் இருந்து வாந்தி பண்ணி போடுவதற்கு தயாராய் இருக்கிறார்கள் என்று அவரது சொந்த வார்த்தைகளிலேயே விவரித்திருக்கிறார். வெளிப்படுத்துதல் 3:16-17. தெய்வீக கிருபையின் மெய்யான செல்வங்களையும் திவ்ய சுபாவத்தின் பொன்னையும் அதனுடன் தொடர்புடைய வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இல்லாததால் அவர்கள் ஏழைகளாக உள்ளனர். அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் தொலைவில் உள்ள விஷயங்களை காண முடியாது. தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக திட்டத்தின் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழத்தை அவர்களால் பார்க்க முடியாது. மேலும் சபைக்கான பரம அழைப்புக்கான வாய்ப்பை காண முடியாது. அதோடு பொதுவான மனுக்குலத்திற்கான திரும்ப கொடுத்தலுக்கான ஆசீர்வாதமான திட்டங்களையும் காண முடியாது. அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். எப்படியென்றால் அவர்களின் தலைவர்கள் ஏற்கனவே மீட்கும் பொருளில் நம்பிக்கையை இழந்துவிட்டிருந்தனர். மீட்கும் பொருளின் மீதான விசுவாசம் மட்டுமே நமது நிர்வாணத்தை மறைக்க முடியும். நமது சுய நீதியின் அழுக்கான ஆடையினால் அதை மூடலாகாது. மேலும் அதே போலவே ஜனங்களும் ஒரே கல்யாண வஸ்திரமாகிய விலையேறு பெற்ற கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை நிராகரிப்பதில்
தங்கள் தலைவர்களின் உதாரணங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு பரிதாபமான நிலை. அவர்களில் பலருக்கு பரிதாபகரமான ஒன்று. ராஜாவாக அவர் இப்பொழுது தனது ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டிருக்கிறார். முதலாவதாக யூதர்களிடம் செய்தது போலவே கிறிஸ்துவின் நாமத்தை கூறிக்கொள்ளும் மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்தார். கடந்த காலத்தைப் போலவே இப்போதும் அவர் தனது ராஜ்யத்தை உண்மையாக விரும்பி அந்த ராஜ்யத்தையும் அவரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த ஒரு சிறிய கூட்டத்தை மட்டுமே கண்டார். இப்பொழுது அவர் சகல கபடற்ற உத்தம இஸ்ரேலர்களை தேடுகிறார். மேலும் கோதுமையை அவர் நன்றாக புடைத்து கொண்டிருக்கிறார். மேலும் அவைகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் பொழுதோ அது தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையின் முன்குறிக்கப்பட்ட முன்னரே தீர்மானிக்கப்பட்ட எண்ணிக்கையை முடிக்க போதுமானதாக இருக்கும். ரீப்ரின்ஸ் 4669, ரீப்ரின்ஸ் 2297. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். வெளிப்படுத்துதல் 3:16-17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவுகூர்ந்தார்கள். யோவான் 2:17. இயேசு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி காசுக்காரர்களை துரத்தினார். அப்பொழுது சீசர்கள் நினைவுகூர்ந்து இந்த வார்த்தைகளை கூறினார்கள்: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. யோவான் 2:17. அந்த காரியத்தில் ஆலயமானது கர்த்தருடைய வீடாக இருந்தது. சகல வியாபாரிகளையும் துரத்தி ஆலயத்தை சுத்தம் பண்ணின போது கர்த்தரின் வைராக்கியம் சிலரால் மிகவும் சரியானது என்றும் மற்ற சிலரால் மிக கடுமையானது என்றும் கருதப்பட்டது. இன்னும் ஆழ்ந்த பொருளில் சபைதான் அவரது வீடு, தேவனுடைய வீடு என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் சபையை பற்றி பேசும்போது நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 6:19. மேலும் நாம் ஜீவனுள்ள கற்களாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று கூறப்பட்டது. 1 பேதுரு 2:4-5. ஆகையால் இயேசு பெற்றிருந்த வைராக்கியம் தேவனுடைய உண்மையான வைராக்கியம். தேவனுடைய உண்மையான வீடாகிய பிள்ளைகளின் வீட்டிற்காக என்று நாம் காண்கிறோம். யூதர்கள் மோசேயின் கீழாக ஊழியக்காரர்களின் வீடாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவோ அவரது வீட்டிற்கு மேம்பட்டவரான குமாரனாக இருந்தார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவுபரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஏனெனில் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 3:5-6, 1 தெசலோனிக்கேயர் 5:24. வீட்டை பற்றிய இந்த கண்ணோட்டத்தை நாம் நமது மனதிற்கு முன்னே வைத்துக்கொண்டு எந்த வழியில் தேவனுடைய வீட்டை குறித்ததான இயேசுவின் பக்தி வைராக்கியம் அவரை எரித்தது என்பதை நாம் பார்க்கலாம். எரித்தது, பட்சித்தது போன்ற வார்த்தைகளை இரும்பு துருப்பிடித்தது என்பதற்கு ஒப்பாக பயன்படுத்துகிறோம். ஆகையால்
வைராக்கியம் என்பது சூடு, வெதுவெதுப்பு மற்றும் ஜுவாலையை குறிக்கிறது. ஆண்டவர் மற்றும் அவர் அக்கறை கொண்டிருந்த அவரது வீடு பற்றிய இந்த கண்ணோட்டத்தை நமது மனதிற்கு முன்னே வைத்து கொண்டு சிந்திக்கும்போது அநேகரை தேவனுடைய வீட்டுக்கு உரியவர்களாகவும் தேவனுடைய குமாரர்களாகவும் தேவனுடைய ஜனங்களாகவும் ஆகும்படியாக தமது ஜீவனை கொடுப்பதற்கு அதற்கான அவரது வைராக்கியம், அவரது சக்தி அவரை ஞாபகப்படுத்தி வழிநடத்தியது என்று நாம் உணர்கிறோம். கர்த்தருடைய வீட்டிற்கான, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அவரது பக்தி வைராக்கியம் அவர்களுக்கு உதவி செய்வதில் அவரது நேரத்தையும் பலத்தையும் பட்சித்தது. ரீபிரன்ஸ் 5250. இந்த சுவிசேஷ யுகத்தில் தம்மோடு கூட பட்சிக்கப்படும்படியாக சபையை கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்காக முழு வைராக்கியத்தையும் வெளிப்படுத்தும் இந்த வாய்ப்பு இந்த சுவிசேஷ யுகம் வரை ஆதாமுக்கோ அல்லது எந்த மனித குடும்பத்திற்கோ கொடுக்கப்படவில்லை. இந்த வாய்ப்பு அடுத்த யுகத்தில் தேவனுடைய குமாரர்களுக்கு வராது. அப்பொழுது பலியானது முடிவடைந்திருக்கும். அங்கே பாவமோ வருத்தமோ வலியோ தவிப்போ ஆறுதலோ அல்லது மரணமோ இராது. ஏசாயா 35:10, 51:11, வெளிப்படுத்தல் 21:4, ரீபிரன்ஸ் 5250. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவுபரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3:6. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். லூக்கா 19:41-44 முடிய. இந்த வார்த்தைகள் மாம்ச பண்புகளின் அடிப்படையில் தனது சொந்த நாட்டிற்காக சுயநல தேசபக்தியை காட்டுவதற்கான நிரூபணமாக இல்லை. மாறாக தனது சிலாக்கியங்கள் மற்றும் அதன் சீரழிவு இரண்டையும் உணரத் தவறி விரைவில் வரவிருக்கிற பயங்கரமான தெய்வீக கோபாக்கினையை பெற இருக்கிற ஒரு தேசத்திற்காக வருத்தப்பட்ட ஒரு உன்னத இதயத்தின் ஆழ்ந்த வேண்டுகோளே ஆகும். குருடர்கள் மற்றும் தவறு செய்பவர்கள் மீது கர்த்தரின் அனுதாபத்தின் இந்த வெளிப்பாட்டில் சில அழகான மனதை தொடும் காரியங்கள் உள்ளது. பழிவாங்குதலையும் மற்றும் வெறுப்பையும் இவ்வளவாய் வெற்றி பெற்றிருக்கிறதே. என்னே ஒரு நற்பண்பின் மகத்துவம் இது! என்னே ஒரு கண்ணியம் மற்றும் கருணை மற்றும் மகிமை! கர்த்தாவே, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தாரே. தன்னை துன்புறுத்துகிறவர்களின் குருட்டுத்தன்மை மற்றும் அவர்களின் ஒழுக்க சீரழிவுக்கான தனது ஆழ்ந்த வருத்தத்திலும் பரிதாபத்திலும் அவர் தனக்கெதிரான துன்புறுத்தலின் தீவிர உணர்ச்சியையும் மறந்துவிட்டதாக தோன்றுகிறது.
கர்த்தர் கிருபை காட்ட எவ்வளவு காலம் காத்திருந்தார். அவர் கோபம் கொள்வதற்கு எவ்வளவு தாமதமாக இருந்தார். இரக்கத்தில் எவ்வளவு தாராளமாக இருந்தார். ஆயினும் கூட கணக்கு தீர்க்கும் நாள் வந்தே தீர வேண்டும் மற்றும் ஒரு தீய விதைப்பின் அறுவடை செய்யப்பட வேண்டும். ரீபிரின்ஸ் நம்பர் 1847. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும். மத்தேயு 23:37-38. எருசலேமை தூரத்திலிருந்து பார்க்க முடிகின்ற ஒலிவமலையின் உச்சியிலே போதகரும் ஜன கூட்டத்தாரும் சற்று நின்றார்கள். அவர்களது கவனம் பட்டணத்தின் மீதும் ராஜாவின் மீதும் திரும்பியது. அத்தருணத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஒரு புதிய யுகமாற்றம் நடைபெறுகின்றது என்றும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான இருதய ஆயத்த நிலையில் அவர்கள் காணப்படாத காரணத்தினால் அவர்கள் மீது பல நூற்றாண்டுகளாக தங்கியிருந்த தேவன் அருளின தயவானது அவர்களிடமிருந்து கடந்து போகப் போகிறது என்றும் அண்ட சராசரத்தின் மாபெரும் கடிகாரம் சுட்டி காட்டுவதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆண்டவர் இவை அனைத்தையும் கண்ணோக்கி, மேலும் இதுவே குறிக்கப்பட்ட தெய்வீக திட்டமாக இருப்பதினால் அவர் எந்த விஷயத்திலும் முறுமுறுக்கவில்லை. எனினும் அவர் பட்டணத்தை பார்த்தபோது இஸ்ரேல் ஜனங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு போகும் சிலாக்கியங்கள் குறித்தும் மற்றும் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை புறக்கணித்ததின் காரணமாக ஆசீர்வாதத்திற்கு பதிலாக அவர்கள் மீது எவ்வாறு மகா உபத்திரவம், அதாவது பயங்கரமான உபத்திரவம் வரும் என்பது குறித்ததுமான காரியங்களை அவர் சிந்தித்தபோது கண்ணீர் விட்டார். இறுதியில் அவர் கல்வாரிக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கையில் அவருக்காக கண்ணீர் விட்டவர்களிடம் அவர், எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்கள் என்று கூறினவைகளே இத்தருணத்தின் போது அவருடைய மனதில் காணப்பட்டது. பரிசேயர்கள் தேவனுக்கு முழுமையான பிரதிஷ்டை செய்திருப்பதாகவும் மாபெரும் பரிசுத்தத்தை பெற்றிருப்பதாகவும் காட்டிக்கொண்டனர். அவர்கள் தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கியும் தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கியும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்பியும் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணியும் உர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளை விட்டுவிட்டவர்களாயும், மேலும் அவர்களுடையதோ நியாயப்பிரமாணத்தின் வெளிப்புறமான சிரத்தையற்ற அனுசரிப்பாக மாத்திரமே செய்து வந்தார்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மத்தேயு 23:5, 6, 14, 23 முதல் 25. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றே நியாயப்பிரமாணம் கட்டளையிடுவதாக அவர் அறிவித்தார். மேலும் அவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டினார். அப்பெண்களுக்கென்று இயல்பான காப்பாளர்கள் இல்லை என்ற நிதர்சனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த அவர்கள் தயாராக இருந்தனர். வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் செய்வதன் மூலம் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்று அவர் அவர்களிடம் கூறினார். அக்காலத்தில் அவர்கள் வீட்டின் பணிவிடைக்காரர்களாக விசேஷித்த தயவினை தொடர்ந்து பெற தகுதியற்றவர்களாகி போனார்கள். 3½ ஆண்டுகளாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான தயவு காண்பிக்கப்பட்டு வந்தது.
அவர்கள் மத்தியில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் அந்த சுவிசேஷமோ தேசத்தை ஈர்க்கும் வண்ணமாக இருக்கவில்லை. மாறாக அத்தேசத்தில் விசுவாசத்தில் உண்மையுள்ளோராய் மீந்திருக்கிற உத்தம இஸ்ரேலரை மாத்திரமே ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது. 3½ ஆண்டுகளுக்கு பிறகு 70வது வாரம் முடிந்த நிலையில் யூதர்களுக்கான கர்த்தரின் தயவு நிறுத்தப்பட்டது. அன்றிலிருந்து புறஜாதியாருக்கு கதவானது திறக்கப்பட்டது. அது முதல் யூதர்களுக்கு மற்றவர்களை விட எந்தவித முக்கியத்துவமும் இராமற் போனது. அனைத்து உண்மையான இஸ்ரவேலர்களும் யுகங்களின் மாற்றத்தை அங்கீகரித்திருக்க உணர்ந்திருக்க வேண்டும். அல்லது வேத வசனங்கள் அறிவிக்கிறபடி அவர்கள் குறைந்தபட்சம் திரும்ப கொடுத்தலின் காலத்தையாவது அறிந்திருக்க வேண்டும். சிரமம் என்னவென்றால், அவர்களில் பலர் இந்த வாழ்க்கையை பற்றின அக்கறை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மனிதர்கள் மத்தியில் கனம் மற்றும் அவர்களின் மத பிரிவின் செழிப்பு ஆகியவற்றால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இப்பொழுது இருக்கும் இந்த அறுவடை காலத்திலும் உள்ளது. சோதனை அப்பொழுது வந்த அதே விதத்தில்தான் வருகிறது. வேதத்தின் மூலம் பரலோகத்திலிருந்து பேசும் அவருடைய சத்தத்திற்கான விசுவாசம் என்பது நம் முன்னோர்கள் மற்றும் நம் நண்பர்கள் நீண்ட காலமாக உண்மை என போற்றிய தப்பறைகள் மற்றும் தவறான கோட்பாடுகளுக்கு இப்போது நமக்கு வழங்கப்பட்டுள்ள தெளிவான வெளிச்சத்தில் நாம் காட்டும் எதிர்ப்பை குறிக்கிறது. இப்போதும் இந்த வெளிச்சத்தின் அதிகரிப்பு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போருக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகிறது. இதுவே இந்த மந்தையை சேராத மற்றவர்களிடமிருந்து உண்மையான ஆடுகளாக இருப்பவர்களை பிரிக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ரீபிரன்ஸ் 3538, ரீபிரன்ஸ் 5470, ரீபிரன்ஸ் 3883. இது இஸ்ரேலின் வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்தது என சகரியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டுள்ளார். இங்கே தேவ ஆட்டுக்குட்டி இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்களின் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர்களோ அவரை ஒரு தேசமாக அல்லது வீடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ரீபிரின்ஸ் நம்பர் 2296. எருசலேமுக்குள் கழுதையின் மீது வெற்றிகரமான பிரவேசத்திற்கு பிறகு நம் ஆண்டவர் தினமும் தேவாலயத்தில் தொடர்ந்து போதித்து கொண்டிருந்தார். அதாவது அவர் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதான அந்த சில நாட்களில் இரவில் பெத்தானியாவுக்கு சென்று ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆலயத்திற்கு திரும்பி வருவோராக காணப்பட்டார். அப்போதுதான் சில கிரேக்கர்கள் இயேசுவை சந்தித்து பேச முற்பட்டனர். கிரேக்கர்களுடனான உரையாடல் முடிவடைந்த பிறகு இறுதியில் ஒரு வழியாக உலகமானது தங்களுடைய ஆண்டவரை அவருக்கே உரிய உண்மையான வெளிச்சத்தில் அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக விழித்தெழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனாலும் இன்னும் சீக்கிரத்திலேயே உலகம் அவரை மேசியாவென உயர்வான ஸ்தானத்திற்கு உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பினாலும் அடைந்த பரவசத்தினால் அப்போஸ்தலருடைய இருதயங்கள் வேகமாய் அடித்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலர்கள் தாங்களும் ராஜ்யத்தில் அவருடன் கூட உடன் சுதந்திரர்களாக ஆகப் போகிறார்கள் என்ற நம்பிக்கையில் உயர பறந்து கொண்டிருந்த இந்த தருணத்தில்தான் இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள வார்த்தைகளை உச்சரித்தார். இது சீக்கிரத்தில் தாம் படப்போகின்ற பாடுகளே எதிர்காலம் மகிமைக்கான அஸ்திபாரமாக இருக்கப் போகின்றது என்பதை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கான நல்லதொரு வாய்ப்பாய் இருந்தது. தம்முடைய மரணம் தொடர்பாக அவர்களிடம் தம்மால் ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்போது தம்முடைய உண்மையுள்ளவர்களாகிய சிலருக்கு அது எத்தகைய கசப்பான ஏமாற்றமாகவும் இருதயத்திற்கு வேதனை அளிக்கின்றதாகவும் இருக்குமென கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார்.
ரீஃபரன்ஸ் நம்பர் 2757. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோவான் 12:23, 27, 28. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, என்னுடைய உணர்வுகள் கலங்குகிறது. நான் அமைதியற்று இருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? விடுவியும் என்று கேட்பதற்கு பதிலாக நான் இதற்காகவே விரும்பி சகித்து கொள்ளத்தக்கதாகவே இந்த வேலைக்குள் வந்திருக்கிறேன் என்று நினைவுகூரவே செய்கின்றேன். பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பேன் என்பதாக நான் பண்ணின ஒப்பந்தத்தை வீணாக்கி போடாத விதத்தில் ஏதோ ஒரு வகையான விடுவித்தலை என்னால் பிதாவிடம் கேட்க முடியும். நான் குற்றவாளியாக, அதாவது என்னுடைய பரமபிதாவுக்கு எதிராக தேவதூஷணம் கூறின மோசமான குற்றவாளியாக நான் அவமானப்படுத்தப்பட்டு தீர்ப்பளிக்கப்படும் அனுபவங்களிலிருந்து என்னை தப்புவிக்கத்தக்கதாக என் மீது வேறு ஏதோ ஒரு பெரும் துன்பத்தை விழப்பண்ணி அதன் மூலம் என் மரணம் சம்பவிக்கத்தக்கதாக என்னால் பிதாவிடம் கேட்க முடியும். மேலும் பிதாவுக்கு எல்லா விஷயங்களையும் உண்மையையே காண்பித்து வந்த எனக்கு இத்தகைய சலுகைகளை பிதா காண்பிப்பது எனக்கு நியாயமற்றதாகவும் தெரியவில்லை. எனினும் நான் இந்த சலுகைகளை கூட கேட்பதில்லை. மாறாக நான் என்னுடைய சித்தத்தை முற்றிலுமாக பிதாவின் சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து என்னுடைய உடன்படிக்கையினுடைய ஆவி மற்றும் எழுத்துக்களின் ஒரு சிறு எழுத்தாய்களும் ஒரு எழுத்தின் உறுப்பாய்களும் விடுபடாத அளவுக்கு அனைத்தையும் செய்வேன். பிதாவின் சித்தம் அனைத்தும் நிறைவேறுவதாக. அதுவே ஞானமுள்ளதும் சிறந்ததுமாய் இருக்கின்றது. ஒருவேளை ஞானமற்றதாகவும் சிறப்பற்றதாகவும் இருக்குமானால் அது பிதாவினுடைய திட்டமாக இருக்காது. பிதாவுக்கு என்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பையும் அவருடைய சித்தத்திற்கான என்னுடைய முற்றும் முழுமையான கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்துவதற்காக நிரூபிப்பதற்காகவே நான் இந்த வேலைக்குள் வந்திருக்கின்றேன். பிதாவே, நீர் தொடரும். நான் எதை இழக்க வேண்டியிருப்பினும் பிதாவே, உம்முடைய வழியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்ற விதத்தில் இயேசு கூறினார். பின்பு ஒரு சத்தம் உண்டானது. தேவனுடைய சத்தத்தின் விஷயத்தில் எப்போதும் காணப்படுவது போன்று சிலர் அதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் மற்றவர்களோ தவறாய் புரிந்து கொண்டனர். உலகத்தார் எந்த செய்தியையும் கேட்பதில்லை. விசுவாசிகள் அரைகுறையாய் செய்தியை கேட்கின்றனர். ஆனால் பிதாவுக்கு பூரணமான இசைவுடன் காணப்படும் ஜெனிப்பிக்கப்பட்ட புத்திரர்கள் மாத்திரமே செய்தியை முழுமையாக கேட்கவும் செய்கின்றனர் மற்றும் புரிந்து கொள்ளவும் செய்கின்றனர். பிதாவிடம் இருந்து வந்த இந்த செய்தியினால் நமது கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் இச்செய்தியானது தமக்கன்று விசேஷமாய் அனுப்பப்படாமல் மாறாக கர்த்தருடைய போதனைகளுக்கு தேவனும் உறுதியளிக்கின்றார் என்பதை சீசர்கள் கவனித்து நன்மை அடைவதற்கே அளிக்கப்பட்டதாக கர்த்தர் நமக்கு உறுதியளிக்கின்றார். ரீஃபரன்ஸ் 2758. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. யோவான் 12:29-30. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார்.
அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தாரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. மத்தேயு 22:41 முதல் 46 வரை. நம்மில் சிலர் முற்காலத்து பரிசேயர்களைப் போல பதில்களை தேடுவதில் ஈடுபடுவதற்கு மிகவும் அலட்சியமாகவும் சோம்பலாகவும் இருந்து, மேலும் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் இது போன்ற கேள்விகளை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் ஆத்திரமடைந்து இந்த வகையான கேள்விகள் சர்ச்சைக்குரியவை மற்றும் லாபமற்றவை என்று முத்திரை குத்துவதில் அவர்கள் ஒருபோதும் தாமதமாக இருப்பது இல்லை. ஆனால் இந்த கேள்வியினை கர்த்தர்தாமே கேட்டார். மற்றும் இது போன்ற விஷயங்களை நாம் இந்த அளவிற்கு புரிந்து கொள்ளும்போதுதான், அதாவது அவற்றிற்கு நம்மால் பதிலளிக்க முடிந்தால் அது கர்த்தரையும் அவருடைய பணியையும் தெளிவாக புரிந்து கொள்ள திறவுகோலாக அமைகிறது என்றும் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆராய்ச்சியின் கீழ் உள்ள உரையில் அவர் குறிப்பிடும் இயேசுவின் கர்த்தத்துவத்தை குறித்து நாம் ஆய்வு செய்ய முற்படும்போது இந்த பரிந்துரைகள் எதற்கும் அப்பாற்பட்ட ஒரு கர்த்தத்துவத்தை பற்றிய குறிப்பு இருப்பதை காண்கிறோம். இது எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தல் 22:16 தெளிவாக்குகிறது. நான் தாவீது வேறாயிருக்கிறேன், அதாவது தாவீதின் தந்தை அல்லது முன்னோடியாய் இருக்கிறார். இயேசு ஒரு கன்னிகையிலிருந்து பிறந்தபோது தாவீதின் புதிய துளிர் தண்டு அல்லது கிளையாக ஆனார். ஆனால் அவரது மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் போது அவர் ஒரு வேராக மாறினார். அதன் உயிர் சக்தியால் அவர் தாவீது மற்றும் ஆதாமின் வாடிய மற்றும் இறக்கும் முளைகளையும் மீட்டெடுப்பார். அதாவது முதல் ஆதாம் தனது சொந்த அழிவின் மூலம் அவர்களிடம் கொண்டு வர தவறிய ஜீவியத்தின் பரிபூரணத்தை இரண்டாவது ஆதாம் கொண்டு வருவார். எனவே இயேசு ஜீவன் கொடுப்பவர், மீட்டெடுப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய மகத்தான பணி நிறைவேற்றப்படும் காலம் திரும்ப கொடுத்தலின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பார்க்கையில் கிறிஸ்து 1000 ஆண்டு காலத்தில் மனித இனத்தின் தந்தையாகிறார். ஏனென்றால் உயிர் கொடுப்பவர் ஒரு தகப்பனாகிறார். பின்னர் அவர் மீட்டெடுக்கப்பட்ட மனித இனத்தால் நித்திய பிதா என்று அழைக்கப்படுவார். இவ்வாறு ஒரு மனிதனாக தாவீதின் மகனாகவோ அல்லது சந்ததியாகவோ இருந்தவர் தாவீதின் வேராக, தந்தையாக, தாவீதின் ஆண்டவராகவும் மற்றவர்களுக்கு உண்மையாக தாவீதினைப் போலவும் ஆகிறார். இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் எப்படி தாவீதின் குமாரனாக இருந்தார், இன்னும் தாவீதின் ஆண்டவராகவோ அல்லது தந்தையாகவோ இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இது தொடர்பாக இயேசு குறிப்பிட்டது மற்றும் அப்போஸ்தலர்களால் குறிப்பிடப்பட்ட தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடுகையில் மத்தேயு 22:4, எபிரேயர் 1:13 உதாரணத்திற்கு, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இவை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் பொழுது இயேசுவின் கர்த்தத்துவம் அவருடைய பாடுகளும் சோதனைகளும் முடித்த பிற்பாடே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். அவர் உயர்த்தப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட பிறகு அவர் உயர்த்தப்பட்டார்.
அதற்கு முன்பு வரை அவர் தாவீதின் ஆண்டவர் என்று தீர்க்க தரிசனமாக மட்டுமே அழைக்கப்பட முடியும். மனிதகுலம் சாபத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு விலை கொடுத்து வாங்கப்படும் வரை யெகோவா தேவன் இயேசுவுக்கு ஆட்சியை கொடுத்து உலகத்தை அவருக்கு கீழ்ப்படுத்த மாட்டார். அந்த நியாயமான விலையை அவர் செலுத்தினார். எனவே இப்போது யெகோவா தேவனின் நியமத்தின் மூலம் அவர் கர்த்தராக ஆண்டவராக இருக்கிறார். ரீப்ரின்ஸ் நம்பர் 808. தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வருஷத்தில் உட்காரும் என்றார். சங்கீதம் 110:1. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. எபிரேயர் 5:8. ஒருவேளை நமது கர்த்தர் அவருடைய மரணத்தின் நேரத்தையும் விதத்தையும் தீர்மானித்திருந்தாரானால் அந்த பாத்திரத்தை அவர் ஊற்றக்கூடியவராக இருந்திருப்பார். ஒருவேளை யூதர்கள் இந்த காரியங்களை தீர்மானித்திருப்பார்களானால் அப்பொழுது அவர்கள் அந்த பாத்திரத்தை ஊற்றக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இவ்வாறு நமது கர்த்தரும் செய்யவில்லை, யூதர்களும் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த காலம், வேலை மற்றும் விதம் இரண்டுமே தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. நமது கர்த்தர் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இதை அவருக்கான பிதாவின் மேற்பார்வையாக, அதாவது முன்னேற்பாடாக அல்லது வழி நடத்துதலாக ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை பிதாவின் முன்னேற்பாட்டினால் கர்த்தருடைய மரணம் 1 வருடமோ அல்லது 2 வருடங்களோ முன்னதாக வழிவகுக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஒருவேளை பிதா நமது கர்த்தரை இன்னும் சற்று காலம் முன்னதாகவே சிலுவையில் அறையப்பட சித்தம் கொண்டிருந்தாலும் கூட, அப்பொழுதும் அது அவருக்கு நல்லதாகவே, அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருந்திருக்கும். ஆனால் அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5:8, 2:10. பரிசுத்த ஆவி இறங்குதலின் மூலம் பிதாவின் சத்தத்தினாலும் யோர்தானில் நமது கர்த்தர் பரிபூர்ணமானவராகவும் ஒரு பரிபூரண அர்ப்பணிப்பை செய்தார் என்றும் காட்டப்பட்டது. அவருக்கு ஒரு பரிபூரண சரீரமும் இருந்தது. அது பூமிக்குரியதாக இருந்தாலும் அதிலே புதிய சிருஷ்டி இயங்கியது. ஆனால் அவரது கீழ்ப்படிதலும் மரணம் வரையிலான அவரது உண்மைத்தன்மையும் சோதிக்கப்பட வேண்டியிருந்தது. நம்முடைய கர்த்தர் எந்த அளவுக்கு சோதனைக்கு உட்பட்டிருந்தாலும் அது பிதாவின் ஞானத்தின்படி மிக சரியான அளவாகவே இருந்தது. ரீப்ரின்ஸ் நம்பர் 5080. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. 2 கொரிந்தியர் 8:9. மிக உயர்வான ஸ்தானத்திலிருந்தும் சுபாவத்திலிருந்தும் நமது மண்ணான பூமிக்குரிய மனித சுபாவத்திற்கு மாற்றப்பட்டார் மற்றும் அவருடைய அதிகாரங்களின் வரம்பு அதன் சுபாவத்தின் எல்லைக்குள் மட்டுமே இருந்தது. அவர் பரிபூர்ண மனிதனாக இருந்த போதிலும் அவரது அவமானம் மிகவும் பெரியது என்பதை நாம் காண்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் அவருடையதாயிருந்தும் அதில் ஒரு அடியையும் அவர் உரிமை கொண்டாடவில்லை. சகல வெள்ளியும் பொன்னும் அவருடையதாயினும் 1000 மலைகளின் மேலுள்ள மிருக ஜீவன்கள் அவருடையதாயிருந்தும் அவர் ஒன்றையும் உரிமை கொண்டாடவில்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அவர் தாழ்மையான மனித பெற்றோரில் பிறந்தார். சிறிய நகரமான பெத்லகேமில் விலங்குகள் மத்தியில் ஒரு தொழுவத்தில் பிறந்தார் மற்றும் இழிவான நகரமான நாசரேத்தில் வளர்க்கப்பட்டார்.
30 வயதில் அவர் தனது பணியை அறிவிக்க வெளிப்பட்ட போது அவர் மனிதர்களால் வெறுக்கப்பட்டார் மற்றும் நிராகரிக்கப்பட்டார். அவர் தனது சொந்த ஜனங்களிடம் யூத தேசம் வந்தார். ஆனால் அவருடைய ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக அவர்கள் அவரை ஒரு குற்றவாளியாக இழிவான மரணத்திற்கு உட்படுத்தினர். இதுவரை இஸ்ரவேலை மீட்பவர் இவர்தான் என்று நம்பியவர்களும் இருதயத்தில் சாந்தமும் எளிமையும் கொண்டு அவருடைய போதனையை பெற்ற ஒரு சில எளிய மக்களை தவிர வேறு யாரும் அவருக்காக துயரப்படவில்லை. லூக்கா 24:21. ரீஃபரன்ஸ் நம்பர் 1246. பரலோக தகப்பனின் பரிபூரணமும் அதிகாரமும் நம்முடைய கர்த்தர் பிதாவுக்கு கீழ்ப்படிவதற்கு முழுமையான காரணங்களாக இருந்ததை போலவே நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் குணம் மற்றும் அதிகாரம் ஆகிய இரண்டிலும் முழுமையான பரிபூரணம் உடையவராக இருப்பதும், மேலும் இந்த அதிகாரத்திற்காக அவர் தேவனாலேயே நியமிக்கப்பட்டார் என்பதும் திருச்சபை அவருக்கு கீழ்ப்படிவதற்கான வலுவான சாத்தியமான கோரிக்கை மற்றும் ஊக்கமாகும். நம்மை வழிநடத்த ஒரு அனுபவமற்ற நபரையோ அல்லது சுயநலம் அல்லது ஏதேனும் இழிவான நோக்கத்தால் தூண்டப்படுகிற ஒருவரையோ தேவன் நியமிக்கவில்லை. மாறாக அவர் ஒரு மகா பிரதான ஆசாரியரை நியமித்துள்ளார். அவருடைய ஒவ்வொரு கட்டளையும் ஞானமானதும் நல்லதும் நன்மையானதும். நாம் அவரைப் போலவே ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்படும் வரை கிருபையிலிருந்து கிருபைக்கு நம்மை வழிநடத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரீஃபரன்ஸ் 1808.